கடற்கரை ஓரம் இருந்த ஊரில் ஒரு கலங்கரை விளக்கு இருந்தது. அந்த கடற்கரை ஓரம் கப்பல் போக்குவரத்து அதிகம். பாறைகள் நிறைந்த கடல் பகுதியானதால் கப்பல்கள் பாறை பகுதியை தவிர்த்து பத்திரமாக செல்ல வகை செய்யும் வண்ணம் அந்த கலங்கரை விளக்கை அமைத்திருந்தார்கள். எண்ணெயால் எரியும் விளக்கு அது. கலங்கரை விளக்கை செயல்படுத்த ஒரு காப்பாளன் புதிதாக வேலைக்கு சேர்ந்திருந்தான். வாராவாரம் கலங்கரை விளக்கிற்கு தேவையான எண்ணெயை கப்பல் நிறுவனங்கள் அவனுக்கு தப்பாமல் அனுப்பி கொண்டிருந்தன. காப்பாளனின் முக்கியமான வேலை கலங்கரை விளக்கை காப்பது மற்றும் விளக்கு அணையாமல் அதை செலுத்திக் கொண்டிருப்பது மட்டுமே. எல்லாம் நன்றாக போய்கொண்டிருந்தது. ஒரு கடுங்குளிர் கால இரவில் கலங்கரை விளக்கின் அலுவலக கதவை யாரோ தட்டினார்கள். காப்பாளன் கதவை திறந்து பார்த்தான். பக்கத்து ஊரைச் சேர்ந்த முதியவர் ஒருவர் குளிரில் நடுங்கிக் கொண்டே நின்று கொண்டிருந்தார். தம்பி, என் வீட்டில் விளக்கெரிக்க கூட எண்ணெய் இல்லை. குளிர் நடுக்குகிறது. நீ மிகவும் நல்லவனாக தெரிகிறாய். கொஞ்சம் எண்ணெய் கொடுத்தால் பிழைத்துக் கொள்வேன். சீக்கிரம் திருப்பி கொடுத்து விடுவேன் என்று கெஞ்சினார். மனமிளகிய காப்பாளன் அவருக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுத்து அனுப்பினார். அடுத்த நாள் இரவு மறுபடியும் கதவில் டக் டக். கதவை திறந்தால் ஒரு வழிப்போக்கன். அண்ணே, பக்கத்து ஊரில் உங்கள் உதவும் குணத்தை பற்றி ரொம்பவும் சிலாகித்து பேசினார்கள். நான் அவசரமாக ஊருக்கு போய்க் கொண்டிருக்கிறேன். மிகவும் முக்கியமான வேலையாக போய்க் கொண்டிருக்கிறேன். இங்கே தங்க முடியாத நிலை. என் கைவிளக்கில் எண்ணெய் தீர்ந்து விட்டது. பயணத்திற்கு எண்ணெய் கொடுத்து உதவினால் மிகவும் நன்றி உள்ளவனாக இருப்பேன் என்று வெகு இலக்கமாக பேசினான். காப்பாளனும் வழிப்போக்கனுக்கு எண்ணெய் கொடுத்து அனுப்பினான். 3ஆம் நாளும் இதே கதை தொடர்ந்தது. இப்போது கதவை தட்டியது ஒரு மூதாட்டி. ராசா, நீ நல்லா இருக்கணும். வீட்டில் பச்சை குழந்தைக்கு பால் காய்ச்ச அவசரமாக அடுப்பு எரிக்கணும். வீட்டில் எண்ணெய் தீர்ந்து போய் விட்டதப்பா. எனக்கு உன்னை விட்டால் வழியில்லை என்று வந்துவிட்டேன். நீதான் அவசரத்துக்கு கடவுள் போல் கை கொடுத்து உதவணும் என்றாள். அவளுக்கும் காப்பாளன் எண்ணெய் கொடுத்தான். வார கடைசி அடுத்த வாரத்திற்கான எண்ணெயை கொண்டு வரும் வண்டி வர 2 நாளாகும். காப்பாளன் வழக்கம் போல விளக்கிற்கு எண்ணெய் நிரப்ப பீப்பாயை திறந்து பார்த்தான். பீப்பாயில் இருந்த எண்ணெய் வார கடைசி வரை விளக்கை செலுத்த போதாது என்று புரிந்தது. இருந்த எண்ணெயை விளக்கில் நிரப்பி அதை எரிய விட்டு விட்டு பதறிப்போய் ஊருக்குள் ஓடினான். மிக அவசரமாக விளக்கிற்கு எண்ணெய் தேவை. கடன் வாங்கியவர்கள் திருப்பி கொடுத்து விடுங்கள் என்று கேட்டான். எல்லோரும் கைவிரித்து விட்டார்கள். வார கடைசியில் இரவில் எண்ணெய் தீர்ந்து போய் விளக்கு அணைந்து விட்டது. 2 கப்பல்கள் அன்று இரவு கலங்கரை விளக்கு எரியாததால் வழி தவறி போய் பாறையில் மோதி சிதறிவிட்டன. 3 பேருக்கு உதவுவதற்காக தன் முதன்மை கடமையில் தவறிய காப்பாளன் 300 பேரின் உயிர் சேதத்திற்கு காரணமானான்.